ஸோ இன்னைக்கு வந்து தேரே இஷ்க் மே அதாவது தனுஷ் சாரோட 3வது ரிலீஸ் இந்த வருஷம். இது வந்து ஒரு ஹிந்தி படம், பாலிவுட். இந்த படத்துல இருக்கிற ஒரே தமிழ் விஷயம்ன்று பார்த்தா அது நம்ம தனுஷ் சார் தான். அதுக்கப்புறம் ஏ.ஆர். ரஹ்மான் சார் தான் மியூசிக் போட்டிருக்காரு. பிரகாஷ் ராஜ் சார் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்கிறாரு. இது ஒரு ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ, அதனால ஸ்பாய்லர்ஸ் எதுவும் இருக்காது. ஸ்பாய்லர் ரிவ்யூ அப்புறம் தனியா வரும். இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணப்ப ராஞ்சானா உலகத்திலிருந்து இன்னொரு கதைன்ற மாதிரி தான் டீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அதை பத்தி பேசின மாதிரியே தெரியல. இப்போ 12 இயர்ஸ் ஆஃப் ராஞ்சானா ஒரு ஈவெண்ட் பண்ணாங்க. பட் அதே நேரம் தேரே இஷ்க் மேன்ற ஒரு ராஞ்சானா 2 வந்துன்னு இருக்கு. ஆனா அது ராஞ்சானா 2வான்றதே நிறைய பேருக்கு டவுட்டா இருந்துச்சு. அப்படி ப்ரொமோட்டும் பண்ணல. ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ராஞ்சானானோ எந்த போஸ்டர்லயும் போடல, ட்ரெய்லர்ல வரல, டீசர்ல வரல. ஸோ அதை பத்தி பெருசா பேசின மாதிரியே தெரில எனக்கு. அண்ட் அப்புறம் நீங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் சீக்வல்னு வாங்க. ஸ்பிரிச்சுவல் சீக்வல்னா பேசிக்கலி அது வந்து கிட்டத்தட்ட நம்ம அரண்மனை, காஞ்சனா ஃப்ரான்ச்சைஸ்லாம் இருக்குல்ல, அதாவது கேரக்டர்ஸ் யாருமே கண்டினியூ ஆக மாட்டாங்க, பட் சிமிலர் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ கதை ஒன்றுமே கண்டினியூ ஆகல ஒரே ஃப்ளோவா. ஆனால் பேர் மட்டும் அதே பேர் இருக்கிறாங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த படமும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து அதை சாலிடிஃபை பண்ணலனாலும் அந்த டைட்டில், அதாவது அந்த மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறாங்களா படத்துல அப்படின்னா ஆமான்னு தான் நான் சொல்லுவேன். அது ஏன் நான் ஸ்பாய்லர் செக்ஷன்ல சொல்றேன். ஸோ இந்த படம் வந்து ஹிந்தின்றதுனால சில அவங்க எடுத்துக்கின சில விஷயங்களோ இல்லை அவங்க காமிச்ச சில விஷயங்களோ நமக்கு வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு செட் ஆகாது. அண்ட் ஆல்சோ இது ஹிந்தி படம்ன்றதுனால உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஹிந்தி படம் டப்பிங்ல தமிழ்ல பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ குபேரா படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க சில சீன்ஸ் தமிழ்ல ஷூட் பண்ணியிருப்பாங்க. நாகார்ஜுனா சார் அவர் வாய்ஸை தமிழ்ல டப் பண்ணியிருந்தாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு தமிழ் படம் மாதிரி ஃபீல் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இது வந்து சுத்தமா எந்த சீன்ஸுமே அவங்க தமிழ்ல ஷூட் பண்ணல. ஆனா சில டைலாக்ஸ் அது வந்து நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இதுலயும் ஒரு தமிழ் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி தான் தனுஷ் சாரோட கேரக்டர் வருது. ஸோ அவர் வந்து பிரகாஷ் ராஜ் சார் கிட்ட பேசும்போது சில டைலாக்ஸ் வந்து தமிழ்ல தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து நோட்டீஸ் பண்ணேன். அண்ட் ராஞ்சனால பார்க்கும்போது அதுல வந்து எல்லாம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நார்த்து தெரியும். அதே நேரத்துல தனுஷ் சார் வந்து ஒரு தமிழ் பர்சன் மாதிரி தான் இருப்பாரு நம்மளுக்கு பார்க்கறதுக்கு. ஆனா இந்த படத்துல என்னவோ இன்னுமா எனக்கு தெரியல. ஆனா இந்த படத்துல என்னவோ தெரியல, அதே மாதிரிதான் ஃபுல்லாவே ஹிந்தி ஆளுங்க தான் இருக்கிறாங்க. ஆனா தனுஷ் சாரே ஒரு ஹிந்தி ஆள் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனாரு இந்த படத்துல. ஹிந்தி படத்துல அவர் பார்க்கும்போது அவரும் ஹிந்தின்னு தெரியற மாதிரியும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இது வரைக்கும் ராஞ்சனா, அட்ராங்கீரே, ஷமிதா பார்த்திருக்கிறோம், அதெல்லாம் அந்த மாதிரி தோணாது. ஆனா இந்த படத்துல ஏன் தெரியல அவரே ஹிந்தி ஆள் மாதிரி தான் தோன்றாரு. அப்புறம் டைரக்ஷன் ஆனந்த் எல் ராய் சார் வந்து ராஞ்சனால ஒரு நல்ல படமா குத்துருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு படம் ஹிட் குத்தாரு. அதுக்கப்புறம் 10 வருஷமா 5 படம் ஃபிளாப்ன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அவர் படம்லாம் நான் பெருசா பார்த்தல. அட்ராங்கீரே நான் இன்னும் பார்க்கல. ஸோ எனக்கு அவருடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும்லாம் தெரியாது. பட் இதுல அவங்க எடுத்துக்கிட்ட கதைன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நான் எதிர்பார்த்துட்டு வேற. நான் ராஞ்சனா மாதிரியே இன்னும் எடுத்து விட்டுவாங்கன்ற மாதிரி தான் நான் நினைச்சேன். ஏன்னா இந்த படம் ராஞ்சனா 2ன்னு சொல்லும் போது அவங்க ராஞ்சனாவோட கண்டினியூஷன் கிடையாது, கண்டினியூவும் பண்ண முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல தனுஷ் சார் இறந்துருவாரு. இதோ கல்லு மனசோட என் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறாளே இவன், இப்போ இவ கூப்பிட்டா கூட நான் திரும்பி வந்துடுவேன். ஆனா மாட்டேன். திரும்ப வர மூடு. பேசாம கண்ணை மூடி தூங்குறது தான் இன்னும் நிறைய அர்த்தம் இருக்குன்னு தோணுது. ஸோ அவங்க எப்படி கண்டினியூ பண்ணுவாங்க, சிமிலராக ஒரு படம் எடுத்துட்டு அது ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ராஞ்சானான்னு சொல்றாங்க போல அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தா, உள்ள போனால் இவங்க டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அந்த ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆங்கிள் ஒன்று எடுத்துன்னு வந்தாங்க. அதுவும் அந்த ஏர்ஃபோர்ஸ் ஆங்கிள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ இவங்க டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் கதையை தான் காமிச்சாங்க. புதுசாக தான் இருந்துச்சு. நான் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல. ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் ஒன்று எதிர்பார்த்தேன், ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது ராஞ்சானா மாதிரி தான் ஒன்று எதிர்பார்த்தேன். ஸோ இங்கே வரும்போது ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் அவுட்புட்டாக இருந்துச்சு. ஏ.ஆர். ரஹ்மான் சாரோட சாங்ஸ்ன்னு வந்துட்டா பெரிய பாய் வந்து எப்பவுமே ஏதாவது ஒன்று சமைச்சு வச்சிருவாரு. ஸோ ராஞ்சனால அது ஆல்பம் இப்போ வரைக்குமே நிறைய பேர் பாடுற கேட்கற ஒரு ஆல்பம். மெயினா அந்த டைட்டில் ட்ராக்லாம் நான் ஹிந்தி வெர்ஷன் தான் நான் கேட்டிருப்பேன். தமிழ் வெர்ஷன் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. எனக்கு ஹிந்தி வெர்ஷன், ஹிந்தி லிரிக்ஸே நான் மனப்பாடம் பண்ற அளவுக்கு நான் வந்து ஒண்ணுமே புரியாது. ஆனா அந்த அளவுக்கு ஒரு வைபா இருக்கும் அந்த பாட்டு. அப்புறம் டும் தக்குன்னு ஒரு பாட்டு, அது வந்து மாஸ்டர் பீஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆல்பம்க்கு அப்புறம் இந்த ஆல்பம் நிறைய பேர் பிடிக்கலன்னு சொன்னாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த அளவுக்கு சொல்லிட முடியாதான். பட் இதுவும் ஒரு நல்ல ஆல்பம். மெயினா இந்த தேரே இஷ்க் மே நமக்கு என்ன மீனிங்னே தெரியாது. ஆனா நம்ம பாட்டுக்கு பாடின்னு அது படம் ஃபுல்லா. ஆனா தேரே இஷ்க் மேன்ற வோக்கல்ஸே எனக்கு தெரிஞ்சு டைட்டில் கார்டில் மட்டும் தான் வந்துச்சு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அதை அண்டர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் சாங்ஸ் எல்லாமே எடுத்துக்கினா ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு என்னன்னா ஒரே டிராபேக் என்னன்னா, யூஸ்வலி படங்கள்ல ஈக்குவல் ஸ்பேசிங்ல பாட்டுங்கள் வராது.
அது கதைக்கு என்ன சீன் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பாட்டு வைப்பாங்க. இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 மினிட்ஸ், ஒவ்வொரு 20 மினிட்ஸும் ஒரு பாட்டு எக்ஸாக்டாக வச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதாவது சீனுக்காக பாட்டு வைக்கல, பாட்டுக்காக இவங்க அந்த சீன் அந்த டைமிங்ல வைக்கிறாங்கன்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. ஸோ ஒரு ஃப்ளோவா தான் இருக்கு பாட்டுங்க எல்லாம். பட் என்னவோ தெரியல, ஒரு 20 நிமிஷம் ஆனா டக்குன்னு இன்னொரு பாட்டு. ஸோ பிளேஸ்மெண்ட் மேபி அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி வச்சாங்களா இல்லை என்னன்னு தெரியல. பட் அது ஃபீல் ஆச்சு எனக்கு. மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனா பாட்டுங்க எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே புரியலனாலும் லிரிக்ஸ்லாம் அந்த மூடு அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டோனை அது வந்து ஃபிட் பண்ணுது. அண்ட் ஏஆர் ரஹ்மான் சார் திருப்பியும் ஒரு பிளாக் பஸ்டர் ஆல்பம் கொடுத்துட்டார். ஸோ நம்ம ஆக்டிங்னு பார்த்துட்டா முதல்ல நான் வந்து பிரகாஷ் ராஜ் சாரை சொல்லணும். அவருடைய ரோல் ரொம்ப ஒரு டச்சிங்கான ஒரு ஃபாதர் ரோல், நல்லா இருந்துச்சு பார்க்குறது. ஏன்னா திருச்சிற்றம்பலம்ல நம்ம அவரை கடைசியாக அப்பாவை பார்த்தோம் தனுஷருக்கு. இப்போ வந்து திருப்பியும் இந்த படத்தில். ஸோ திருச்சிற்றம்பலம்ல பார்க்கும்போது அவர் வந்து கொஞ்சம் மேஜர் கேரக்டராக இருக்கும். அவர் கேரக்டர் தனுஷ் சாரை திட்டினே இருக்கிற மாதிரி ஒரு ரோல். இதுலேயும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க. பட் இதில் இன்னும் ஒரு டச்சிங்கான ஒரு ரோல் தான் இருக்குது அவருக்கு. ஒரு பர்ஃபெக்ட் ஃபாதர் மாதிரி சொல்லலாம்ல, அதில் கொஞ்சம் இம்பர்ஃபெக்டாக இருப்பார்ல திருச்சிற்றம்பலம்ல. அதனால எனக்கு அவர் கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நம்ம வந்து ஹீரோயின் கேரக்டர் எது பார்த்துட்டாலும் அதுவும் ஒரு சாலிட் கேரக்டர். ஆனால் பயங்கரமான ரெட் ஃபிளாகான ஒரு கேரக்டர். எனக்கு தெரிஞ்சு அந்த ராஞ்சனா ஹீரோயின் கேரக்டரோட இந்த கேரக்டர் அவ்வளோ ரெட் ஃபிளாகா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு அந்த கேரக்டரோட மோட்டிவ் என்ன எதுவுமே ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. சரி, அது சரியாவே பண்ணாத மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு படம் வந்து தமிழ்ல எடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா ஃபிளாப் ஆயிருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருந்துச்சு அது. And I didn't know how to explain him that. பட் ஹீரோ கேரக்டர்னு வந்து பார்த்துட்டோம்னா சங்கர் கேரக்டர் ரொம்ப ஒரு அரகண்டான ஒரு அக்ரெசிவான ஒரு கேரக்டர். நம்ம தமிழ் படத்துல எப்பவுமே கிட்டத்தட்ட அப்படிதான் காமிப்பாங்க. டிராகன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் காமிக்கிறாங்க. எனக்கு என்னன்னா ஆக்சுவலி ட்ரெய்லர் பார்க்கும்போதே படமே ரொம்ப இன்டென்ஸா இருக்கு போல. ட்ரெய்லர் அவ்வளோ இன்டென்ஸா டக்கு டக்கு டக்குன்னு அவ்வளோ காமிக்கிறாங்க. எனக்கு அந்த கேரக்டருமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தனுஷ் சார் எப்படி பார்க்குறது எவ்வளோ நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு அரகண்டான கேரக்டர் இந்த மாதிரிலாம் பார்க்குறது ரொம்ப நாள் ஆச்சு. பட் அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணிச்சா படம் அப்படின் போது எனக்கு என்னவோ அதை வந்து ஸ்ட்ராங்கா சொல்ல முடியல. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ ஸ்பீடா ஒரு அக்ரெசிவா இருக்கும் போது ட்ரெய்லரும் அப்படிதான் இருந்துச்சு, இன்டென்ஸா இருந்துச்சு. முதலியே சொன்ன நான் காதல்ல விழுந்த நான் மொத்த டெல்லியும் எரிச்சிருவேன். ஆனா படத்தோட பேசிங்ல அந்த இன்டென்சிட்டி தெரியல. படம் ஸ்லோவா தான் போகுது. ராஞ்சனாலையும் அட்ராங்கிரேலையும் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்ல. அட்ராங்கிரேலையும் அந்த இஷ்யூ இருக்காது. ஏன்னா ரெண்டு படத்துமே தனுஷ் சாரோட கேரக்டர் ஒரு சாஃப்டான கேரக்டர். அவருக்கு என்ன ஒரு ஹார்ட் பிரேக் ஃபேஸ் ஆனாலுமே அழுவாரு, உன்னே மறுநாள் அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு தோன்ற ஒரு கேரக்டரா தான் இருக்கும். இதுல வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையோட நான் ஒரு பெரிய பிரச்சனையா நிப்பேன்ற மாதிரி ஒரு கேரக்டர். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரும்போது டக்கு டக்கு டக்குன்னு ஏதாவது ஸ்பீடா போகணுன்ற மாதிரி என் ஐடியா இருந்துச்சு. ட்ரெய்லர் அப்படி இருந்துச்சு, படம் அப்படி இல்லை. படம் வந்து அவர் ராஞ்சனா அட்ராங்கிரே மாதிரி ஒரு ஸ்லோவான மூவியை தான் குத்துருக்கிறாரு. ஸோ ஓவராலாவே தனுஷ் சாரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா இந்த படத்துல அது ஃபிட் ஆன மாதிரி தெரியல. எனக்கு இன்னொரு படத்துல இதே மாதிரி ஒரு கேரக்டர் வச்சு அவர் நடிக்கணும்னு தோணுது. ஏன்னா எனக்கு ரொம்ப அவரு ஆக்டிங், அவரு பொர்ட்ரேயல் ஆஃப் த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரு லுக்கு அண்ட் ஆல்சோ அந்த ஏர்ஃபோர்ஸ் சீக்வன்ஸ்லாம் பத்தி பேசணும். ஏர்ஃபோர்ஸ் சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கேரக்டர், இந்த மாதிரி ஒரு சீன் வந்து எல்லாருக்கும் அவங்க ஆக்டிங் கரியர்ல அமையாது. அது அமைஞ்சாலும் நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்ப பீஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ஜெட்டு ஓட்டுற சீன்னாலே அந்த படம் நல்லா இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சீன் இந்த படத்துல வச்சு அதை நல்லா காமிச்சிருக்கிறாங்க. தனுஷ் ஒரு ஆக்டிங், அது ஓப்பனிங் சீக்வன்ஸே அது ஒரு அக்ரெசிவா ஒரு எனிமி வராரு, அதனால ஒரு வாரே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்றாரு அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆல்சோ நான் ரொம்ப நாள் வீடியோ போடலன்னு எனக்கு தெரியும். கடைசியா வலிச்சனை எடிட் ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஃபினாஃப் ஃபைவ் நைட்ஸ் அட் ஃப்ரெடிஸ் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வாரம் ஃபினாஃப் வருது. ஃபினாஃப் பார்த்துட்டு மேபி அது ரிவ்யூ தான் அந்த வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய எக்ஸைட்டிங்கான வீடியோஸும் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் உங்களை திருப்பி அந்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். நான் வெறும் நடமாடுற போனம் தான். I just want to fight.